நிறைய பேருக்கு வந்து நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், போக போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கேள்விக்குறி ஆரம்பிக்கும்போது தான் நம்ம ஜாதகத்தை தொடுறோம். ஜாதகம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நிறைய அந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஜாதகமும் எழுதுறதில்ல, டைமிங் தெரியாது. வெள்ளிக்கிழமை பிறந்த, சனிக்கிழமை பிறந்த அவ்வளோதான் தெரியுமே ஒழிய, டைமிங்கோ நேரங்காலம் தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய விடிவு காலம் என்னென்னா நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடத்தில் இந்த பொதுக்காண்டம் பார்த்தாலே அவங்களுடைய அப்பா, அம்மா, பிறப்பு, கூட பிறந்தவங்க யார் உங்களோட இப்போ உட்காந்து நாடி ஜோதிடம் பார்க்குறாங்கன்றது கூட தெளிவாக வந்துடுது. அண்ட் ப்ளஸ் நவாம்சம் கட்டமும் வந்துடுது, ஜாதக கட்டமும் ரெண்டுமே வந்துடுது. அழகாக போட்டு கொடுத்துட்றீங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ரிலீவ் ஆக்சுவலி. இதை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்படி வந்து நான் நிறைய விஷயங்கள் கேட்கணுன்னு. அகஸ்தியர் வந்து எல்லாருக்குமா, உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமா ஜோதிடம் எழுதி சமர்ப்பிப்பார்? அப்படி நம்ம எல்லாருக்கும் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாடி ஜோதிடம் யார் பார்க்கணும், அது எப்போ பார்க்கணும், அதாவது அவங்களுடைய வயசு 25 வயசில் பார்க்கணுமா, இல்லை 40 வயசில் பார்க்கணுமா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இந்த நாடி ஜோதிடத்தை பார்க்கணும், அந்த நாடி ஜோதிடத்தை பார்த்து அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி அதில் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுறதுனால எப்படி அதுலேருந்து அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம், இது எல்லாமே முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் எழுதி வச்சுருக்காங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் யாரும் பார்க்கணுங்கிறது வந்து அமைப்பு. ஓகே, ஆமாங்க. இப்போ இந்த அமைப்பு வந்து பொது காண்டத்திலே தெரிஞ்சிருமா? ஆமாம், இல்லை நம்ம கைரேகை நீங்கள் வைக்கும் பொழுது நம்ம அந்த ஓலையை தேடுவோம். அதாவது ஒவ்வொரு ரேகைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 கட்டுகள் இருக்குங்க, சுவடிகள். அந்த ஒவ்வொரு கட்டாக நம்ம படிக்கும் பொழுது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விவரங்கள் எல்லாம், அவங்களுடைய பேர், அவங்க அப்பா அம்மா பேர், அவங்களுடைய குடும்ப விவரங்கள் எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய எதிர்கால பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுடைய கட்டம் இங்கே இல்லைங்க, உங்களுடைய நாடி இங்கே இல்லை, வேற ஒரு ஊரில் இருக்கோம், அங்கேருந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளுடைய நாடி ஜோதிடம் எத்தனை ஊரில் அப்படி பரவி கிடக்குது? இப்போ காலங்கள் மாற மாற நிறைய இடத்துல பரவி கிடக்குங்க. ஆனால் வந்து இந்த சுவடிகள்ங்கிறது நம்ம ஒரே இடத்துல நம்ம அதை வச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து தலைமையிடம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலாக இருக்குது. நம்ம சுவடிகள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம இதை படிக்கிறோம். ஒருவேளை இப்போ வந்து உங்களுக்கு ஓலை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஓலையில் உள்ள விவரங்களை அதை நம்ம வந்து நோட் புக்கில் உங்களுக்கு நம்ம எழுதி கொடுத்துட்றோம். அதை அவங்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பாடல் வடிவாக இருக்கும். அதை நம்ம எழுதி கொடுத்துட்றோம். எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓலைகளை திரும்ப நம்ம அங்கே சமர்ப்பிக்கணும்.